ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காடு சுரதா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், ராஜ மார்த்தாண்டன், விலங்குகள் உலகம், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், இந்திய வனமகன் ஜாதோ பயங், நால்வகை குறுக்கங்கள் திருக்குறள். இலக்கணம் மட்டும் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். காடு சுரதா, ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. காட்டின் வளமே நாட்டின் வளம். காடு, இந்த பாட்டு பார்க்கலாம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு கூடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங் கலங்கும், கிளியே நரியெல்லாம் உலையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதி நிலை. இந்த பாட்டில் என்னது யாரு? சுரதா. காடு, அதான் அந்த பாட்டு தான் இது. ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். ஈன்று தந்து, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். இந்த பாட்டோட பொருள் பார்க்கலாம். காடு முழுவதும் மலர்கள் பூத்திருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா கார்த்திகை விளக்குகள் போல இருக்குது. வழி செல்வோருக்கு தடையாக இருந்தது காடு. கனிகளை பறித்து உண்பது யாரு? குரங்குகள். கனிகளை பறித்து உண்பது குரங்குகள். நடனமாடுவது பச்சை நிற மயில்கள். நடனமாடுவது காட்டில் யாரு? பச்சை நிற மயில்கள். மயில்கள் நடனமாடுவதை பார்த்து கலக்கமடைவது நஞ்சினை உடைய பாம்புகள். மிகுந்த சுவையை உடைய தலையினை தின்றபடி புது நடை போடுவது யானைகள். மரங்களில் குயில்கள் கூவும். அலைந்து திரிவது சிங்கம் கரடி புலி சிறுத்தை. பல வகையான பொருட்களை தருவது காடுகள். நூல்வழி சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக என்ன பண்ணுறாரு? தம்முடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இதன் சுருக்கம் தான் சுரதா. பாரதிதாசனின் இயற்பெயர் யார் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் சுரதா. எனவே சுரதா தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். ஓமை கவிஞர் சுரதா. சுரதாவின் நூல்கள் தேன்மலை துறைமுகம் அமுதும் தேனும். நம் பாடப்பகுதி தேன்மலை நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்த பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்தது. கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல். எனவே இது கிளிக்கண்ணி. அடுத்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் பார்க்குறோம். அடவி, அரண், அரில், அரல், அழுவம், ஆரணி, இயவு, இரும்பு, கால், கான், கானகம், வனம், வல்லை, விடர், வியல், பவளம், பதுக்கை, பொதி, பொச்சை, பொச்சை, பொழில், புறவு, மொழி, முளரி, முதை, மிளை, சுரம், தில்லம், கணையம். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னெல்லாம்? அடவி, அரண், அரில், அரல், அழுவம். அடவி, அரண், அரில், அரல், அழுவம், ஆரணி, இயவு, இரும்பு, கால், கான், கானகம், வனம், வல்லை, விடர், வியல், பவளம், பதுக்கை, பொதி, பொற்றை, பொச்சை, பொழில், புறவு, மொழி, முளரி, முதை, மிளை, சுரம், தில்லம், கணையம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இந்த பாடல் என்னது? பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. பாரதியார். மதிப்பீடு வாளை கன்றை ஈன்றது. காடெல்லாம், காடு கூட்டல் எல்லாம், கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கெடுக்கும். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அந்த பாடல் என்னது யார் அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோது இப்படியேத்தான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்னும் அப்படியேத்தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும்.
காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காள்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலில் கிளியான் தட்டின் சுவராசியம் புளிய மிலாற்றுடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேத்தான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கின்றார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. இந்த பாடல் எழுந்தது யாருன்னா ராஜமார்த்தாண்டன். பரவசம் அப்படின்னா என்னென்னா மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். நூல்வழி. கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை எழுதியவர் ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை எழுதியவர் ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜமார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் ராஜமார்த்தாண்டன். இந்த பாடப்பகுதி அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலில் உள்ள ஒரு கவிதை. நாவற்பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழி குண்டுகள். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை நாவற்பழங்கள், மண்ணில் விழுந்தவை. பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை, நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்ரியா. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்ரியா. அடுத்து விலங்குகள் உலகம் பாடம். காடுகளின் செழிப்பிற்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. தமிழ்நாட்டின் 2வது பெரிய புலிகள் காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானை. தமிழ்நாட்டின் 2வது பெரிய புலிகள் காப்பகம் இது முண்டந்துறை புலிகள் காப்பகம். களக்காடு. பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர். உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானையில் ஆண் யானை, பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். யானை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் அப்படின்னா ஒரு பெண் யானை. யானைகள் இடம்பெயர்வது தண்ணீர், உணவுக்காக. ஒரு யானை ஒரு நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், இலை, தழைகளை உணவாக உட்கொள்ளும். ஒரு யானையினுடைய உணவு பார்த்தோம்னா 250 கிலோ புல், இலை மற்றும் தழைகளை உணவாக உட்கொள்ளும். யானைக்கு தேவைப்படும் தண்ணீர் 65 லிட்டர். மிகுந்த நினைவாற்றல் மற்றும் பாசம் கொண்ட விலங்கு யானை. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது மனிதர்களை தாக்குகின்றன. யானைகளுக்கு கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகவும் அதிகம். யானைக்கு கண் பார்வை மிகவும் குறைவு. கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதிகம், கண் பார்வை குறைவு. கரடி ஒரு அனைத்துண்ணி. கரடி பழங்கள் மற்றும் தேன் உண்பதற்காக மரத்தில் ஏறும். கரடியின் உணவு உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல். கரடிக்கு பிடித்த உணவு எது அப்படின்னா கரையான். கரடிக்கு பிடித்த உணவு அது எதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் இது எல்லாமே சாப்பிடும். ஆனால் மிகவும் பிடித்த உணவு கரையான். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது கரடியின் உடலில் மேல் பொருத்தப்பட்ட முடிகள். நன்கு வளர்ந்த கரடியினுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 160 கிலோ. புலி மனிதர்களை தாக்குவது இல்லை. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது புலி. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். கருவுற்ற புலி குட்டிகள் ஈனும் நாட்கள் 90 நாட்கள். 2 அல்லது 3 குட்டிகள் போடும். கருவுற்ற புலி குட்டிகள் ஈனும் நாட்கள் 90 நாட்கள். 2 அல்லது 3 குட்டிகள். புலி தனது குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். பின் வேட்டையாட கற்றுக் கொடுத்துட்டு அவற்றுக்கான எல்லையினை தனியாக பிரித்து அனுப்பிவிடும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கினையும் வேட்டையாடாத விலங்கு புலி. பண்புள்ள விலங்கு புலி. உலகில் 2 வகையான சிங்கங்கள் உள்ளன. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம். ஆசிய சிங்கங்கள் காணப்படும் இடம் இந்தியாவில் உள்ள குஜராத் கிர் சரணாலயத்தில் மட்டும் காணப்படுது. ஆசிய சிங்கங்கள் எங்கே இருக்குது? இந்தியாவில் உள்ள குஜராத் கிர் சரணாலயத்தில் மட்டும் இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகியவற்றில் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டிற்கு அரசன் என்று கூறுவது யாரை சொல்கிறாங்கன்னா புலியை தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மான் இனங்கள் புள்ளிமான், சருகுமான், மிளாமான், வெளிமான். மான்களில் அழகில் சிறந்தது நம் நாட்டு புள்ளி மான்கள். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம்
மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஆகிய படிப்புகள் உள்ளன. மதிப்பீடு: ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை, களக்காடு. காட்டாறு காடு கூட்டல் ஆறு, அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணி, நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி, வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படுவது புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைத்தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் உடலில் பொருத்தப்பட்ட முடிகள். அடுத்து இந்திய வனமகன். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜாதவ் பயங். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர் ஜாதவ் பயங். யானைகளின் வருகையினை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் ஜாதவ் பயங். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஆண்டு 1979. ஜாதவ் பயங் அத்தீவில் முதலில் வளர்க்க தொடங்கிய மரம் மூங்கில். அஸ்ஸாம் அரசு செயல்படுத்தியது சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் யார் அப்படின்னா ஜாதுநாத். அஸ்ஸாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத். மண்ணின் தன்மையை மாற்றுவதற்கு உதவுவது மண்புழு, சிவப்பு கட்டெரும்பு. ஜாதவ் பயங்கின் வேலை கால்நடைகளை வளர்ப்பது. யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு. காட்டின் வளம் என்று குறிப்பிடப்படுவது புலிகள். புலிகள் வந்த பிறகுதான் இந்த காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைந்தது. ஜாதவ் பயங்கின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்தவர் ஜிட்டு கலிட்டா என்ற ஒரு வனவிலங்கு ஆர்வலர். ஜாதவ் பயங்கின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்தவர் ஜிட்டு கலிட்டா என்ற வனவிலங்கு ஆர்வலர். ஜாதவ் பயங்கின் காடு பற்றிய செய்தி வெளியான இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இந்திய வனமகன் என்ற பட்டத்தை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கிய பல்கலைக்கழகம் 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். இந்திய வனமகன் என்ற பட்டத்தை ஜாதவ் பயங்கிற்கு வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2012. ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். அடுத்து திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவனின் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையினை கூறியவர் ஔவையார். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். அறத்தில் 38, பொருள் 70 அதிகாரம், காமம் 25 அதிகாரம். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் 1330 பாடல்களையும் கொண்டது. அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் காந்தியடிகள். காந்தியடிகள் பொய் பேசாமையை கடைபிடிக்க காரணமான நாடகம் அரிச்சந்திரன் நாடகம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.